ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆறுமுகம் ஒரு வேலையாக வெளியே போகவும் போகிற இடத்துல சஞ்சயை பார்க்குறாங்க. சஞ்சய் எங்கள் ஆறுமுகத்தை பார்த்ததுமே, டேய் ஆறுமுகம், கண்டிப்பாக நான் நினச்சதை நடத்தி காட்டுவேன்டா. பைரவியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டுல, நான் உன்னை அவகிட்டேருந்து பிரித்து அவள் கழுத்தில் தாலி கட்டி நானும் அவளும் ஹனிமூன் போவோம்டா. அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு செத்துக்கிட்டு கிடக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து நம்ம ஆறுமுகத்தை வேணுமுனே வம்புக்கு இழுக்கவும் இங்கே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. தேவையில்லாமல் என் வழியில் குறுக்கிடாத, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஞ்சய் இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், இவர் பெரிய அப்படியே மைனரு, இவரை பார்த்தா ஊரே அப்படியே நடுங்கும். அப்படியே இவரை பார்த்ததும் அப்படியே கை கட்டி சொல்லுங்கண்ணே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்கணுமாடா? இங்கே பார், ஒன்றும் இல்லை, எவனை பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாது. ஏன் பைரவி என்கிட்டேருந்து பிரித்த நீ, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். 5-6 வருஷமாக பைரவியை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன்டா. கடைசி நேரத்தில் கிளி வந்து கொய்யா பழத்தை கொத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி பைரவியை அவளோட விருப்பம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலியை கட்டி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ வரைக்குமே பைரவி உன்னை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதனால தான் சீக்கிரமாகவே பைரவி உங்ககிட்டேருந்து பிரிச்சிடும்டா கண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சரி, இவனை நம்ம இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாது, இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சஞ்சய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, இவனை இவ்வளோ வெறுப்பேற்றிருக்கோம், பைரவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இவன் எப்போவுமே நிறைய கோவப்படுவானே, அடிக்கிறதுக்கு கூட வருவான். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் போகிறான். சரி, அப்போது பைரவியை நமக்கு விட்டு கொடுத்துருவான் போல். அப்படி நடந்தாலும் சூப்பர் தான், பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம எம்புட்டெல்லாம் ஆசைப்பட்டு வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சஞ்சய் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஆறுமுகம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசி வச்சுக்கிட்டு இங்கே நடு ராத்திரி ஒரு 12 மணிக்கு இங்கே சஞ்சய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த ஒரு தோப்புக்குள்ளே அதாவது சாராயம் காசிக்கிட்டு இருக்காங்க, கள்ள சாராயம். நீங்கள் சீக்கிரமாக வந்து இவங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னையா இன்னாரத்துக்கு எப்படி வர்றது சார், இப்போ வந்தால் தான் இவங்க மாட்டுவாங்க, நீங்கள் இப்போ வரல அப்படின்னா இவங்களை எல்லாரையுமே நீங்கள் தப்பிக்க விட்ட மாதிரி ஆகிடும், சீக்கிரமாக வந்துடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, யோ நீ யாரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் யாரோ, ஆனால் இங்கே கள்ள சாராயம் காசிக்கிட்டு இருக்காங்க, அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ கால் பண்ணியிருக்கேன், சரி வச்சிருவா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஆறுமுகம் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சூப்பராக பேசினேன். இப்போது உடனே அந்த சஞ்சய் கிளம்பி இங்கே வருவான். அவன் வந்தால் அவனை உண்டுலன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஆறுமுகம் நீ அவனை அடிச்ச அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது கோவத்தில் திரும்பவும் அவனை பழி வாங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு, இருக்குடா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிளான்னு ரெடி பண்ணி தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சஞ்சய் மட்டும் தான் தனியாக வராங்க. ஏன்னா நைட் டைமு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில். மற்ற போலீஸை யாரையுமே நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம மட்டுமே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மட்டுமே அந்த காட்டுக்கு தனியாக வந்திருப்பாங்க. இப்போது இங்கே சஞ்சய்வை அவனுக்கே தெரியாமல் அவங்களோட முகத்தை மூடி இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து சஞ்சய்வை பழுக்க அடி வெளுத்து வாங்கிடுறாங்க. அங்கங்கே காயம், உள்காயம் தான் அடி, அந்த அளவுக்கு அடி பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இங்கே பழுக்கா அடி வாங்கின சஞ்சய்க்கு ஒன்றுமே முடியல, எந்திரிக்க கூட முடியல. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகுறாங்க. நர்ஸ் இருந்துட்டு ரொம்பவே உள்காயம் பட்டிருக்கு, நீங்கள் ஒரு 2 டேஸ் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் பார்த்துட்டு போகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இன்னொரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. இப்போ சஞ்சய் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. கான்ஸ்டபிள் இருந்துட்டு, சார் என்ன சார் உங்களை பிளான் பண்ணி ஒரு காட்டுக்கு வர வச்சு உங்களை அடித்து அனுப்பியிருக்கானுங்க, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யோ சும்மா இரியா, நானே கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவிக்கு சஞ்சய்கிட்டேருந்து கால் வருது. என்ன சஞ்சய் எதுக்காக கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு சஞ்சய் அப்படின்னு சொல்லுவோம். பைரவி, நான் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பைரவி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன சொல்கிறீங்க சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பைரவி, நைட்டு ஒரு மிட் நைட்டில் 12 மணிக்கு மேலே தான் நினைக்கிறேன் கால் வந்துச்சு, நானும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன், இங்கே கள்ளசாராயம் காசுறாங்க, சீக்கிரமாக வந்து இவங்களை பிடிங்கன்னு சொல்லிட்டு
ஒரு இன்ஃபார்ம் வந்துச்சு. அதனால தான் போனேன். ஆனால் பிளான் பண்ணி என்னை வர வச்சு எவனோ அடி வெளுத்து வாங்கிட்டான் பைரவி. ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கேன். நீ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போனேன் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். என்னை பார்க்குறதுக்காக எங்கள் அம்மா அப்பா கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சஞ்சய், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, ஆறுமுகம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், கார் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன், ஏன் இடம் எங்கன்னு சொல்லி சொன்னாதான் நீ வருவியா என்ன? அது இல்லை பைரவி, திடீர்னு இப்படி கார் எடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற. ஒரு வேளை நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகிறதா இருந்தா நான் ட்ரெஸ் எல்லாம் கலர் கலராக எடுத்து வச்சுப்பேன்ல, அதுக்காக தான். அடச்சி, உனக்கு எப்போவுமே அதே நினப்பு தானா? நான் உன்னை பிடிச்சியே கல்யாணம் பண்ணல, என்னுடைய விருப்பமே இல்லாமல் தானே என் கழுத்தில் தாலி கட்டி நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே பேசிக்கிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்காத தட்டி மாடு, சீக்கிரமாக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி இப்படியெல்லாம் திட்டுற? எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இல்லைனா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நீயும் நானும் மட்டும் லவ் பண்ணிக்கிட்டே சாப்பிட போகிறோமா பைரவி? டேய் வேணாம் தடிமாடு, எருமை மாதிரி பண்ணாத, ஒழுங்காக கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு பைரவி, நீ எங்கே போகிறோன்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாமன் ட்ரெஸ் பண்ணுவேன்ல. இங்கே பாரு எருமை, கண்டிப்பாக இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா மூக்கு மேலே குத்துவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி சரி இதோ கிளம்பி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே நம்ம பைரவியும் நம்ம ஆறுமுகமும் கிளம்பி இங்கே சஞ்சயை பார்க்குறதுக்காக தான் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அப்போ தான் புரியுது நம்ம ஆறுமுகத்துக்கு, ஓ இந்த சஞ்சயை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காளா? சஞ்சய் எப்படியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் பைரவி, ஏன்னா அவனை அடி வெளுத்து வாங்கினதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ சஞ்சயை பார்த்ததுமே அங்கங்கே கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரத்த காயமெல்லாம் இருக்குது. உடனே பைரவி இருந்துட்டு, என்ன சஞ்சய் இப்படி அடிச்சிருக்காங்க, யார் உன்னை அடிச்சது? ஆமாம், இந்த அளவுக்கு நீ யார்கிட்ட விரோதமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யார் உனக்கு பகையாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல பைரவி. ஆமாம், யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சந்தேகமெல்லாம் இல்லை, ஒருத்தர் மேலே மட்டும் இருக்குது. ஆனால் அவன் தான் என்னை அடித்தான்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா அவனை நான் உண்டுலன்னு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் ஆறுமுகம் சிரிக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, டே எருமை, என்னடா எதுக்காக இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க? பாவம் சஞ்சய்வே அடி வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ சிரிச்ச அப்படின்னா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்குது பைரவி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. ஆறுமுகத்து மேலே தான் எங்கள் சஞ்சய்க்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. இது ஆதாரபூர்வமாக ஆறுமுகம் தான் அடித்தது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆறுமுகத்தை எப்படியும் ஜெயிலில் தான் போடுவாங்க இந்த சஞ்சய். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, கவலைப்படாதீங்க சஞ்சய், சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த காயமெல்லாம் ஆறிடும். சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, அத்தை இப்போ தான் கால் பண்ணாங்க, நான் கிளம்பிட்டு ஈவினிங் வரேன், உனக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் பைரவி, நான் இங்கேயே ஹோட்டலில் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் கிளம்பி வராங்க. வர வழியில் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ஆறுமுகம் பைரவி கூட பேசிக்கிட்டே வராங்க. பாவம் சஞ்சய் எப்படி அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள், அடித்த கையை அடுப்பில் உடச்சி வைக்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பைரவி வந்து சொல்லவும், உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன கையை உடச்சி அடுப்பில் வைக்கணுமா? பைரவி என்ன இப்படியெல்லாம் சாபம் கொடுக்குற? வேண்டாம் பைரவி, இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம், அடித்தவங்கள தானே சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? அது அடித்தவன் பாவம் தானே. அடித்தவங்க பாவமா? சம்மந்தமே இல்லாமல் சஞ்சய்வை போட்டு அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க, அவங்க பாவமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைமில் கையில் ரத்த காயம் இருக்குது, கரையும் இருக்குது, கழுத்துலலாம் பார்க்குறாங்க. என்ன ஆறுமுகம் உனக்கு கையில் அடிபட்டிருக்கு? அது வந்து தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப கழுத்தில் அங்கங்கே ரத்த கரையாக இருக்குது, அதை தேய்ச்சி பார்க்கவும் அப்படியே வருது. என்ன அப்போது நீ தான் சஞ்சய்வா அடிச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக பைரவி அவனெல்லாம் போயிட்டு அடிக்க போகிறேன்? இல்லை உன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, என் மேலே சத்தியம் பண்ணு, நீ இது சஞ்சய் அடிச்சியா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு தயங்குறாங்க. என்ன ஆறுமுகம் தயங்குற? என் மேலே சத்தியம் வை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி நான் தான் அவனை அடித்தேன், எதுக்காக நீ இப்போ சஞ்சய் அடிக்கிற? உங்கள் 2 பேருக்கும் என்ன அப்படி பாக அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, அவன் என்கிட்ட ரொம்ப தப்பு தப்பாக பேசினான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்க பாரு ஆறுமுகம், நீ தேவையில்லாத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்க. ச்சீ! உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்ன்னு ஒரு அற விடுறாங்க. அதுக்கப்புறம் கார நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பைரவி? கார நிப்பாட்டுன்னு சொன்னேன். அப்புறம் நம்ம பைரவி வந்து கார்லருந்து கீழ இறங்கி வந்துடுறாங்க. நடந்தே போறாங்க. உடனே நம்ம பின்னாடியே நம்ம ஆறுமுகம் வந்து, பைரவி ஏன் பைரவி? ஏன் இம்புட்டு கோவப்படுற? இரு பைரவி, அவன் என்னலாம் பேசினான்றத நான் உன்கிட்ட சொல்றேன். அப்பதான் உனக்கே புரியும். அவன நான் ஏன் அடிச்சேன்? அடிச்சதும் ரொம்ப கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்லுவ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க பைரவி இருந்துட்டு, என்னடா என்ன எருமை அடிச்சதுக்கு காரணம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ அடிச்சதே தப்பு. அதுவும் 12 மணி ராத்திரிக்கு வந்து அவனை அடிச்சு போட்டிருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே? ச்சீ! இனிமே நீ என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நடந்தே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம ஆறுமுகமும் வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர கோவமா ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போ தான் அன்னபூர்ணியும் மகாவும் அப்போ வராங்க. சிந்துவுமே என்ன பைரவி எங்கே போயிட்டு வர? ஆமாம் ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே பைரவி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க எதுவுமே பேசாமல். உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்கள் பிள்ளை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை டேய் என்னடா பண்ண அப்படின்ட்டு. உடனே நம்ம ஆரம்பம் இருந்துட்டு அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. உடனே இங்கே நம்ம அஹ், பைரவி கிட்ட அன்னபூர்ணி கேட்குறாங்க, அம்மா ஏதாவது இவன் தப்பு இது பண்ணிட்டானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை சஞ்சய்வை நடுராத்திரி ஒரு தோப்புக்கு வர வச்சு அவரை கண்ணை கட்டி பயங்கரமாக அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது சஞ்சய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இப்போது அவருக்கு அந்த விஷயம் கூட தெரியாது. அவர் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவர் தான் அவரை அடித்தாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக ஆறுமுகம் சஞ்சய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, டே ஆறுமுகம் என்னடா எதுக்காகடா அடிச்ச? அம்மா அவன் எப்படி தரக்குறைவாக பேசினான் தெரியுமா? தப்பு தப்பாக பேசினான். அவன் பேசுனது எதுவுமே பிடிக்கலம்மா, அதனால தான் இப்படி பண்ணேன். உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் நீ சஞ்சய்வை அடிச்சிருக்க கூடாது. சஞ்சய் நம்ம வீட்டுக்காக எம்புட்டோ நல்ல விஷயத்த செஞ்சுருக்காரு. அதெல்லாம் மனசில் வச்சு நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாமா? யோசிச்சு பண்ணியிருக்கணும்ல. எதுக்காக அடிச்ச? நீ அடிச்சது ரொம்ப தப்பு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் சொல்ல போகிற விஷயத்த கேளுங்கம்மா. நான் சொன்னதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடித்தது ரொம்ப கரெக்டுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அவன் கடுமையாக ரொம்பவே கேவலமாக பேசினாம்மா. அதான் அதை பொறுத்துக்க முடியாமல் அடிச்சிட்டேன். இங்கே பாரு ஆறுமுகம், நீ அடித்தது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அதை நியாயப்படுத்துறதுக்காக என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ நமக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அவரை நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்க விஷயம் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, நல்லா கேளுங்க அத்தை, இவருக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் மண்டையில் உரைக்கவே உரைக்காது. நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, குடிச்சிட்டு அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வள்ளி என்னென்னமோ சொல்லி எவ்வளோ ஒரு பழியை ஏற்படுத்தி கோர்ட்டு அங்கேன்னு சொல்லிட்டு திரிய வேண்டியதாக இருந்துச்சு. இவர் குடிக்கிறதுனால எந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு அவருக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ சம்மந்தமே இல்லாமல் சஞ்சயை போட்டு அடிச்சிருக்காரு. இதனால் பெரிய பிரச்சனை தானே வரும் அத்தை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சஞ்சய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகிறதுக்கு இருக்கோ. அது மட்டும் இல்லாமல் இவர் எனக்கு பிடிக்கவே இல்லை அத்தை. இவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே பிடிக்கல. உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க அத்தை, இவர் கூட இனிமேல் நான் ஒன்று சேர்ந்து வாழ்றதா இல்லை. இவருக்கும் எனக்கும் விவாகரத்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. பைரவி சொன்னதை கேட்டதுமே இங்கே நம்ம அன்னபூர்ணியும் ஆடி போயிடுறாங்க. என்னவா பைரவி, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே டைவர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா வாழ்க்கை எப்படிமா வாழ்றது? குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். இந்த ஆறுமுகத்துக்கு நான் என்ன சொன்னாலும் அவன் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. இங்கே பாருமா, இப்படி திருத்துப்புன்னு இவ்வளோ பெரிய முடிவை சாதாரணமாக எடுக்காதம்மா. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், நல்லபடியாக வாழணும், குடும்ப குட்டின்னு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அளவுக்கு ஆசை இருக்குது தெரியுமா? ஏன் பைரவி இப்படியெல்லாம் பேசுகிற? இந்த மாதிரி திருதுப்புன்னு இவ்வளோ பெரிய முடிவை எடுக்காத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை, நான் இவரை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே. என்னுடைய விருப்பமே இல்லாமல் இவர் என் கழுத்தில் தாலி கட்டினவர் தானே. இவரை பிடிச்சி போயெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல. நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான். எப்படி கல்யாணம் நடந்த விஷயம் அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட பைரவி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாத அத்தை, நான் ஆறுமுகத்துக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் என் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணி உடஞ்சி போயிடுறாங்க. ஆறுமுகம் என்னடா இதெல்லாம், உன் வாழ்க்கை இப்படியா இருக்கணும்? ஏன்டா பைரவி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அப்போது நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா? உங்களுக்கு இப்படி தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க.
நம்ம பைரவி ரொம்பவே கோவமா அவங்க ரூம்குள்ள போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருக்காங்க. பைரவி ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கவும், ஆறுமுகம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. "ஏன் பைரவி இப்படி பண்ற? நீ வீட்ட விட்டு போயிட்ட அப்படின்னா, கண்டிப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. அம்மாவ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு பைரவி. ப்ளீஸ் பைரவி, நான் பண்ணுனது ரொம்ப தப்பு தான். உன் கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம பைரவி எதுவுமே கண்டுக்காம, அவங்க பேக் எல்லாமே அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கீழ வராங்க. அன்னபூர்ணி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. பைரவி வந்து அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து, "அத்தை நான் கிளம்புறேன் அத்தை. இதுக்கப்புறமும் நான் எதுக்காக இங்க இருக்கணும்? பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நான் எதுக்காக வாழணும்? உங்களுக்காக இத்தனை நாளா இருந்தேன். இனிமேலாம் எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ரவுடி கூட, பொய்க்காரன் கூட, ஃப்ராடு கூடலாம் என்னால ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பைரவி வந்து சொல்றாங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, "பைரவி நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு பைரவி. அந்த சஞ்சய் எவ்வளோ கெட்டவன் தெரியுமா? அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஆனா பைரவி எதுவுமே காதுல வாங்கிக்கல. "போதும் நிறுத்து ஆறுமுகம். உன்னுடைய வாய்ஸ கேட்கறதுக்கு கூட எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு உன் வாயால பேசவே பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, "பைரவி ஒரு நிமிஷம் பொறுமையா இரு பைரவி. ஏன் நீ இம்புட்டு அவசரப்படுற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அத்தை பாரு ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க. கொஞ்சம் அத்தைக்காக யோசிச்சு பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம பைரவி இருந்துட்டு, "இல்லக்கா என்னால சத்தியமா இனிமேலாம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கணுன்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அத்தை நான் போயிட்டு வரேன் அத்தை. சாரி அத்தை என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஆறுமுகம் எவ்வளவோ சொல்லியுமே இங்கே நம்ம பைரவி வந்து கேட்கல. ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. ஆறுமுகம் பைரவி சாரி நம்ம அன்னபூர்ணி பக்கத்தில் வந்து உட்காந்து, "அம்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத நீயாவது கேளுமா. ஏம்மா நான் சொல்கிறத பேசுகிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்மா என் பக்கமும் நியாயம் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படி என்னடா நியாயம்? எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். எதுக்காக ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணதுனால இப்போது உன் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. மகாக்கும் இசைக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மகா இசைக்கு கிட்ட சொல்கிறாங்க, "டேய் இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எப்படியோ எனக்கு குளு குளுன்னு சந்தோஷமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்கிறாங்க இசைக்குமே. "ஆமாக்கா இந்த கதையை பார்க்குறதுக்கு, அதாவது இந்த சீனை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. இனிமே ஆறுமுகம் பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. இந்த அன்னபூர்ணி இதை நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் நொந்து நொந்து சாகணும். அப்படியே இந்த ஒரு व्यसனத்துலேயே அன்னபூர்ணி போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மொத்த சொத்துமே நமக்கு தான்" அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது சிந்து இருந்துட்டு இங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, "அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை. பைரவிக்கு கொஞ்சம் கோவம் அதிகம். அதான் அவள் போயிட்டா. கண்டிப்பாக அவள் திரும்பி வந்துருவா அத்தை. அவள் சொன்ன மாதிரியெல்லாம் டிவோர்ஸ் விவாகரத்துன்னு எதுவுமே நடக்காது அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம அன்னபூர்ணிக்கு மனசெல்லாம் படபடங்குது. இன்னொரு சைடு இங்கே பைரவி வீட்டுக்கு போனதுமே பைரவியோட அப்பா இருந்துட்டு, "என்னம்மா வேகம் கைமா வந்து நிற்கிற? அம்மா மாப்பிள்ளை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக உள்ளே போய் உட்கார்றாங்க. "என்னம்மா நீ பாட்டுக்கு உள்ளே வந்து உட்கார்ற, மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாமல் முகமெல்லாம் வாடி போயிருக்கு. மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லை கோவத்தில் பேகை தூக்கிட்டு வந்துட்டியா பைரவி? இங்கே பாரு பைரவி, இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. 1000 பிரச்சனை அப்படின்னாலுமே புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். இங்கே பாரு பைரவி, என்ன நடந்துச்சு சொல்லு பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க கேட்க பைரவி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே உட்காண்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணிக்கு கால் பண்ணுறாங்க. அன்னபூர்ணியுமே கால் அட்டன் பண்ணி, "சொல்லுங்கண்ணே" அப்படின்னு சொல்லவும், "அன்னபூர்ணி என்னம்மா நடந்துச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பைரவி பேகும் கையுமா வந்து நிற்கிறா. கேட்டாலுமே என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அன்னபூர்ணி இருந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா, அதாவது பைரவியோட அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. "என்ன அன்னபூர்ணி சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த பைரவிக்கு கொஞ்சம் கோவம் அதிகம் தான் அன்னபூர்ணி. நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத அன்னபூர்ணி. நான் பைரவி கிட்ட பேசி சமாதானம் செஞ்சு அங்கேருந்து அனுப்புகிறேன்" அப்படின்னு அதாவது இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட கேட்குறாங்க. "ஆறுமுகம் பைரவியோட விருப்பம் இல்லாததான் அவளோட கழுத்தில் தாலி கட்டினியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஆறுமுகம் அப்படியே திக்கி திணறி நிற்கிறாங்க. "அது வந்துமா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகத்துக்கு பல்லார்னு ஒரு அறை விடுது. மகாவுக்கு பயங்கர குஷியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குடா. அப்படியே இது ஏசியில், அதாவது சரி
ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வச்ச மாதிரி, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்காந்த மாதிரி குளு குளுன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு, பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அந்த சஞ்சய் எதுக்காக நீ போய் அடிச்ச? இப்போ பார்த்தியா உன் வாழ்க்கை இப்போ என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா அந்த சஞ்சய் என்ன சொன்னான் தெரியுமா? பைரவிய அவன் என்கிட்டேருந்து பிரித்து பைரவி கழுத்தில் தாலி கட்டி பைரவி கூட நான் ஒன்றா சேர்ந்து ஹனிமூன் போக போகிறேன், அதை நீ பார்த்து வயிறு எறிய போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாம்மா. சஞ்சய் நீங்கள் எல்லாருமே சஞ்சய்வை நல்லவன் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் நல்லவன் கிடையாதுமா. பைரவியை எப்படியாவது என்கிட்ட பிரித்து அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணுறான். மற்றபடி நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் மனசளவில் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து எல்லா விஷயத்தையுமே, அதாவது சஞ்சயோட சுயரூபம் என்ன அப்படின்றத இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணி இதை கேட்டதுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் காலையில். அப்போது அந்த சஞ்சய் தான் என்னை பார்த்து, கண்டிப்பாக நான் உன்கிட்டேருந்து பைரவி பிரிச்சுடுவேன், அவள் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன், நான் அதை பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வெறுப்பேற்றுற மாதிரி பேசினாமா. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. நேரடியாக அடித்தா ஏதாவது பிரச்சனை வரும், இல்லைனா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நீங்கள் ஏதாவது திட்டுவீங்க, இல்லை பைரவி திட்டுவான்றதுக்குனால மட்டும்தான் நான் யாருக்கும் தெரியாமல் அடித்தேன். இல்லைனா வேறு யாராவது இருந்தால் நேருக்கு நேராக மோதி இருப்பேம்மா. பைரவிக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அவனை யாருக்கும் தெரியாமல் அடித்தேன். ஆனால் பைரவி என் வாயாலிருந்தே உண்மையை வந்து வர வச்சுட்டாமா. அம்மா என் மேலே தப்பு இருக்காம்மா. எவனாவது அவனோட பொண்டாட்டியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானாம்மா. அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. பைரவியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேம்மா. அவ கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவளுக்கு போக போக என்னை பிடிக்க ஆரம்பிச்சிரும்மா. என்னை தான் நான் அவள் கழுத்தில் அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே கடவுள் கண்டிப்பாக எங்கள் 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைப்பார், பைரவியோட மனசை மாற்றுவார்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த சஞ்சய் ஏதாவது ஒரு திருட்டு வேலையை பண்ணிட்டானா அப்படின்னா என்னம்மா பண்ண முடியும்? அதுக்காக தான் அவனை என் ஆசை தீர அடித்தேன். அது தப்பாம்மா, நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, சரிதான்ப்பா, ஆனால் இப்போ பைரவி உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கலாம் விடுமா, கண்டிப்பாக பைரவி என்னை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே பைரவி வந்து ஒரு வக்கீலை பார்த்து டிவோர்ஸ் நோட்டீஸுமே இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே போஸ்ட்மேனுமே அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் அன்னபூர்ணி எல்லாமே அதை படித்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே சிந்து இருந்துட்டு, பைரவி எப்போவுமே ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்புவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கோவம் அதிகம். எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சிந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே அன்னபூர்ணி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. எங்கே தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட, இங்கே பாரு அன்னபூர்ணி, ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் வந்த அந்த பைரவிக்கு அவ்வளோ திமிரு இருக்கிறப்போ நீ ஆறுமுகத்துக்காக கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்க. ஆறுமுகத்துக்கு என்ன குறை? அழகில் குறையா, அறிவில் குறையா? அம்புட்டு அழகாக இருக்கான், நல்ல பையன். இவனை மாதிரி பையனுக்கு பொண்ணுங்கள்லாம் க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, நீ அந்த பைரவியெல்லாம் எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காத. பிடிக்கலனா போயிட்டு போகிறா. பேசாமல் அந்த பைரவிக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு நீ ஆறுமுகத்துக்கு இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. ஆறுமுகம் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, ஐயோ இல்லை சித்தி, அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு பைரவியை ரொம்ப பிடிக்கும். அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு வாழணுன்ற ஆசை எனக்கு துளி கூட இல்லவே இல்லை. வாழ்ந்தாலும் செத்தாலும், ஏன் அவன் என்னை டிவோர்ஸ் பண்ணாலுமே பைரவி தான் என் வாழ்க்கை. அவளை தவிர மற்ற யாரையுமே நான் ஏற இடத்துக்கு கூட பார்க்கவே மாட்டேன். அவள் தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக அவள் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்கா. கண்டிப்பாக அந்த கடவுள் அவளோட மனசுக்குள்ளே புகுந்து ஆறுமுகம் நல்லவன், ஆறுமுகத்துக்கு தான் நீ வாழணுன்ற மாதிரி சாமியாக அவளுக்கு புத்திமதி சொல்லி கண்டிப்பாக என்னை தேடி அனுப்பி வைப்பார். இந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், மகா இருந்துட்டு, என்ன இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டதுமே நமக்கு நல்லது தான். இந்த வீட்லேயே தெளிவாக அவள் தான் யோசிப்பா. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு முட்டுக்கட்டியாக வந்து அவள் தான் நிற்குவா. என்ன பண்ணுறது? பைரவியை ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து அத்து விட்டுட்டு
எப்படியாவது அவன் அவன் ஆறுமுகத்துக்கு ஒரு தெளிவில்லாத பொண்ணை யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்குமே. இந்த ஆறுமுகம் பையன் கேட்கவே மாட்டேன்றான். சாமி மனசு அது இதுன்னு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த பைரவியை இவன் லவ் பண்ணுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆறுமுகத்தோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. டே ஆறுமுகம், அதான் அப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல், வீட்டை விட்டு போனது மட்டும் இல்லாமல், அவள் டிவோர்ஸ் நோட்டீஸுமே அனுப்பியிருக்காடா. அவளை எப்படிடா நீ சமாதானப்படுத்த முடியும்? கண்டிப்பாக அவள் சமாதானம் ஆக மாட்டா. நீ என்ன பண்ணு, அவளுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு நீ இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஆறுமுகம். உனக்கெல்லாம் அந்த பைரவி செட் ஆனவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. பைரவி ஆறுமுகம் அவங்க கூட தான் வாழணும். அவள் கண்டிப்பாக ஆறுமுகத்தை விட்டே கொடுக்க மாட்டா. இவங்க 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும். நீங்கள் எதுக்காக இதில் நீங்கள் தலையிடுறீங்க? பைரவியோட மனசு கண்டிப்பாக மாறிடும். நான் அவகிட்ட பேசி அவளை இங்கே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். தேவையில்லாமல் நீங்கள் புதுசாக எதுவும் முடிவெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே மகா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, கண்டிப்பாக ஆறுமுகத்துக்கு இன்னொரு கல்யாணமெல்லாம் நான் பண்ணி வைக்க மாட்டேன். பைரவி எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்பேன். பைரவி ஏதோ கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நானே அவளை அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன், பேசி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு, அக்கா உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவள் காலில் விழுந்து நீங்கள் கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? அது நம்ம குடும்பத்துக்கே ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மகா அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அதாவது நம்மளோட மருமக நம்ம வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னா ஏதோ ஒரு கோவத்தில் போயிட்டா. நம்ம பேசி கூட்டிகிட்டு வந்து தன்னோட பிள்ளை கூட வாழ வைக்கிறது தான் பெரிய குணம். அதுதான் நல்ல மனசுக்கு அடையாளம், அதாவது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இந்த பைரவியை விட்டுட்டு போனாலும் இந்த அன்னபூர்ணி விடமாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பைரவியும் நம்ம ஆறுமுகமும் ஒன்று சேரணும். பைரவி கூடிய சீக்கிரமே ஆறுமுகத்தோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆறுமுகத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே ஆறுமுகம் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.